குரங்கு பெடல் திரை விமர்சனம். காலை வெங்கட், சந்தோஷ் வேல்முருகன், ராகவன், ஞானசேகர், சாய் கணேஷ், ரதீஷ், பிரசன்னா பாலச்சந்திரன், ஜென்சன் திவாகர் மற்றும் பலர் நடிப்பில் கமலக்கண்ணன் இயக்கத்தில் ஜிப்ரான் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் குரங்கு பெடல். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 1980 கோடை விடுமுறையை சிறுவர்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்பதையும் அவர்களது வாழ்க்கை சூழல் மற்றும் அந்த கால மனிதர்களின் வாழ்வியலை திரைமொழியில் பேசுவதுதான் குரங்கு பெடல். கோடை விடுமுறையை பல வழிகளில் கொண்டாடி தீர்க்கும் சிறுவர்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள ஆசைப்படுவார்கள். சொந்த சைக்கிள் இல்லாததால் வாடகை சைக்கிள் எடுத்து கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். சைக்கிள் ஓட்ட தெரியாத காளி வெங்கட் தனது மகனின் சைக்கிள் ஆசையை புரிந்து கொள்ளாமல் காசு கொடுக்க மறுக்கிறார். ஆனால் எப்படியாவது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் அவரது மகன் மாஸ்டர் சந்தோஷ் வேல்முருகன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை உணர்வு பூர்வமாக சொல்வதுதான் படத்தின் மீதி கதை. நடிகர் காளி வெங்கட் எந்த வேடத்தில் நடித்தாலும் அதன் யதார்த்தத்தை திரையில் மிக அழகாக கொண்டு வரக்கூடியவர். அப்படித்தான் இந்த படத்திலும் கந்தசாமி என்ற கிராமத்து மனிதராக யதார்த்தமாக நடித்திருக்கிறார். சைக்கிள் ஓட்ட தெரியாததால தன்னை நடராஜா சர்வீஸ் என்று ஊர் மக்கள் கிண்டல் செய்வதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் அதன் வலியை ஒரு ஓரத்தில் வெளிப்படுத்தும் காட்சிகளிலும் தனது நிலையை சுட்டிக்காட்டி மகன் பேசும் காட்சியிலும் மனுஷன் மௌனமாக இருந்தே கைத்தட்டல் பெறுகிறார். முக்கிய வேடங்களில் நடித்திருக்கும் சிறுவர்கள் மாஸ்டர் சந்தோஷ் வேல்முருகன், மாஸ்டர் ராகவன், மாஸ்டர் ஞானசேகர், மாஸ்டர் சாய் கணேஷ், மாஸ்டர் அதீஷ் ஆகியோர் உடல் மொழி, வசன உச்சரிப்பு உள்ளிட்ட அனைத்திலும் கிராமத்து மனம் மாறாமல் நடித்திருக்கிறார்கள். பிரசன்னா பாலச்சந்திரன் மற்றும் ஜென்சன் திவாகர் கொங்கு தமிழ் பேசி குழுவை சிரிக்க வைக்கிறார்கள். அதிலும் மிலிட்ரி என்று கெத்தாக இருந்த பிரசன்னாவை பற்றிய உண்மை தெரிந்ததும் அவரை வெத்தாக்கும் ஜென்சனின் பேச்சுக்கள் அனைத்தையும் சிரிப்பு சரவெடி. சிறுவனின் அக்காவாக நடித்த தக்ஷனா, அம்மாவாக நடித்த சாவித்ரி, வாத்தியார் வேடத்தில் நடித்த செல்லப்பா, தோல்பாவை கலைஞராக நடித்த குபேரன் என அனைவரும் கொங்கு மாவட்ட கிராமத்து மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சுமி பாஸ்கரன் கோடை காலத்தின் வெப்பத்தையும் கிராமத்தின் நீர்நிலைகளின் குளிர்ச்சியையும் பொழுதி படர்ந்த நிலப்பரப்புகளையும் மிக நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஜிப்ரானின் இசையில் பிரம்மாவின் வரிகளில் பாடல்கள் கிராமத்து வாழ்க்கையையும் சிறுவர்களின் மனங்களையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பனின் சைக்கிள் சிறைக்கதையை மையமாக கொண்டு திரைக்கதை அமைத்திருக்கும் கமலக்கண்ணன் மற்றும் பிரபாகர் சண்முகம் சைக்கிள் ஒன்றை வைத்து கொண்டு கிராமத்து சிறுவர்களின் வாழ்வியலை உணர்வு பூர்வமாக பயணிக்க வைத்திருப்பதோடு ரசிகர்களின் பழைய சைக்கிள் நினைவுகளை தட்டி எழுப்பியுள்ளனர். தற்போதைய தொழில்நுட்ப காலகட்டத்தில் சிறுவர்கள் சிறுவர்களாக வாழ்வதில்லை என்ற குறையை மறந்து இப்படியும் ஒரு காலம் இருந்தது என்பதை சொல்லும் விதமாக இயக்குனர் கமலக்கண்ணன் காட்சிகளை வடிவமைத்திருப்பதோடு சிறுவர்களின் போட்டி குணம் மற்றும் அதை எளிதில் மறந்துவிட்டு நட்பு பாராட்டும் மனம் ஆகியவற்றை காட்சிப்படுத்திய விதம் அழகு. சைக்கிள் மூலம் கதை சொன்னாலும் அப்பா மகன் இடையிலான பாச போராட்டம், தந்தையின் சைக்கிள் பயம், முறுக்கு சாப்பிடுவதற்காக திரைப்படம் பார்க்க கொட்டகைக்கு செல்லும் சிறுவன் ஆகியவற்றின் மூலம் அந்த காலத்து கிராமத்து வாழ்வியலை அழகாகவும் உணர்வு பூர்வமாகவும் காட்சிப்படுத்தியிருக்கும் இயக்குனர் கமலக்கண்ணன் ஒரு அமைதியான கிராமத்து வாழ்க்கை சூழலை கிராமத்து மக்கள் மட்டுமின்றி நகரத்து மக்களும் கொண்டாடும்படி கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த குரங்கு பெடல் கோடையில் குளிர்ச்சி அனுபவம்.